Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கணும். இந்த ரெசிபியை 10 மினிட்ஸ்ல செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டா சூப்பரா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா இதை எடுத்து இந்த மாதிரி கையில் பிடிச்சோன்னா அது அப்படியே நிற்கணும். இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு இந்த மாதிரி கையில் நின்றுச்சுனா தான் இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப கிறிஸ்பியாக வரும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை திரட்டி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதிலேருந்து பாதியாக டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக மைதா மாவு அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா அந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். மெலிசாக இதை நல்லா திரட்டி எடுத்ததுமே இதுக்கு மேலே கொஞ்சமாக வாட்டர் அப்ளை பண்ணிடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு 2 வாட்டி நல்லா அந்த மாதிரி திரட்டிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக மைதா மாவை ஆட் பண்ணிவிட்டு அதையும் திரட்டிட்டு இந்த மாதிரி திருப்பிட்டு பேக் சைடுமே அதே மாதிரி வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வெள்ளை எள்ளு அப்ளை பண்ணிடலாம். இதை நல்லா இந்த மாதிரி திரட்டிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக மைதா மாவு அப்ளை பண்ணிவிட்டு அதையும் திரட்டிடலாம். அவ்வளோதான். இப்போ கட் பண்ணி எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இந்த எட்ஜஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் இதை கட் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். இதை இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் கட் பண்ணி ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நல்லா சூடாக இருக்க ஆயிலில் இந்த மாதிரி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை செஞ்சுக்கலாம். இந்த ரெசிபியை 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக வரும். ரொம்ப கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ஒரு பக்கம் வெந்ததுமே இன்னொரு பக்கம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி போடலாம். அவ்வளோதான். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் கலர் வந்ததுமே வெளியில் எடுத்துடலாம். கோல்டன் கலர் வந்ததுமே இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம். நம்ம டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெடி. இந்த ரெசிபி நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். சாஸ் கூட தொட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.